என்ன காவியா இப்ப பாரு ஆர்டர் போட்டு தின்னுகிட்டே இருக்கியே காசுலாம் நிறைய வச்சிருக்கியோ என்கிட்ட எது காசு எல்லாம் வாங்க காசு தான் ஏன் காசா ஆமா கூகுள் பேல புதுசா அப்டேட் விட்டுருக்காங்க தெரியாது உனக்கு ஆமா பெரிய அப்டேட் நானே காசை மாத்தி அனுப்பிச்சுட்டு ஒரு வாரமா கஸ்டமர் கேர்னு சுத்திட்டு இருக்கேன் அதுக்கே ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ ஒரு கேஸ போட்டு விட வேண்டியதானே கூகுள் பே மேல நான் கேஸ் போடுறதா அந்த கேஸ்ல முதல்ல நிக்குமா ஏன் நிக்காது ஆர்பிஐயே கூகுள் பே மேல பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க ஆர்பிஐயா ஆமா 2022ல 2 விஷயத்துக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க என்ன விஷயம்னா இப்போ இந்தியால தானே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாம் ரொம்ப வந்து வேல்யூ ஆனது அதை சேஃபா இந்தியாக்குள்ள இருக்க சர்வர்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க செகண்ட் வந்துட்டு இந்த கூகுள் பே வந்து லைசன்ஸ்டு பேமெண்ட் ஆபரேட்டர் தானா சிஸ்டம் ஆபரேட்டர் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இருந்ததுன்னா அந்த லைசன்ஸ் வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கூகுள் பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க தான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஆச்சே நாங்க வந்து டேரக்டா எந்த டிரான்சாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகல இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நீ எனக்கு பணம் அனுப்புறேன்னா உங்க பேங்க்ல இருந்து கூகுள் பே வந்து அதுக்கப்புறம் என்னோட பேங்க்குக்கு வருதா நடுவில் ஒரு மீடியேட்டர் அதாவது தேர்ட் பார்ட்டியாக தான் நான் இருக்கேன் தேர்ட் பார்ட்டியாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து எந்த லைசன்ஸும் தேவையில்லை ஸோ நாங்கள் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அப்ப நம்ம டேட்டா அதுக்கு எந்த பதில் சொல்லி அவங்க சொன்னாங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறமா இனிமே கன்ஃபார்மா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாக்குள்ள இருக்க சர்வர்லயே நாங்க ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாக்குள்ள இருக்க சர்வர்ல தான் ஸ்டோர் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது கேஸ் போட்டாதான் வேலை நடக்குது ஆமா இப்ப நமக்கு தேவைன்னா நம்ம தான் கேஸ் போட்டாகணும் நம்ம உரிமையை விட்டு கொடுக்கலாமா ஆமா இருந்தாலும் ஆர்பிஐ போட்டாங்க அதனால கூகுள் பே பதில் சொன்னாங்க நானா போட்டா சொல்லுவாங்களா சொல்லணும் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அப்ஜித் மிஸ்ரான்றவர் 2023 அப்போ கூகுள் பே மேல கேஸ் போட்டிருக்காரு என்ன போட்டாரு அப்படின்னா கூகுள் பே வந்துட்டு இந்த நம்ம இந்தியன் சிட்டிசனோட ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றாங்க யூஸ் பண்றாங்க இது வந்து ஆதார் ஆக்ட் 2016க்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணாங்க அட கேஸை விடுமா ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு அதை சொல்லு தானே நமக்கு முக்கியம் ஜிபே என்ன சொன்னாங்கன்னா யூபிஐயோட கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படியே நாங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணாலும் என்கிரிப்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம் இப்போ டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா யார் அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேங்க்ல தான் நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணுவோம் எங்களோட இதில் நாங்கள் எதுவுமே ஸ்டோர் பண்ணிக்கிறது கிடையாது அப்படியே நாங்கள் ஸ்டோர் பண்ணாலும் டெம்பரரியாக பண்ணுவோம் அதுவும் என்கிரிப்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டை என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு கூகுள் பே வந்து இல்லீகலாக எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பார்த்தல கேஸ் நிக்கலல்ல ப்ரூஃபோட கேஸ் போட்டிருந்தா கண்டிப்பா நின்றுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஜிபே மூலியமா ஏதாவது அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அண்ணாதுரை டிரான்சாக்ஷன் அண்ணாதுரை கிடையாது அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா உன்னோட பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு உனக்கு ரீஃபண்ட் பண்ணலனாலோ இல்ல டெக்னிக்கல் கிளிச்னால உன்னோட பேமெண்ட் சென்ட் ஆயிட்டு இல்ல ரிசீவ் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அது மட்டும் இல்லாம உன்னோட பிரைவசிக்கு எகென்ஸ்டா கூகுள் பே நடந்துக்கிட்டாலோ உன்னோட டேட்டாஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாலோ அப்புறம் வந்து இது நமக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கல அதில் ஏதாவது மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னாலோ உனக்கோட நினச்சே கஸ்டமர் கேர் ப்ராப்ளம் அந்த மாதிரி ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட நீ கண்டிப்பாக கூகுள் பே மேலே கேஸ் போடலாம் ஓ அப்ப நீயும் ஒரு கேஸ் போட்டுற உனக்கு பிரச்சனைனா நீ தான் கேஸ் போடணும் நான்லாம் போட முடியாது சரி ஓகே நானே போட்டுக்கிறேன் ஆமா ஆரம்பத்துல ஏன் ஜிபேல இருந்து காசு யூஸ் பண்ணேன்னு சொன்னீங்க அது எப்படி அதுதான் யூபிஐ சர்க்கிள் புது அப்டேட் யூபிஐ சர்க்கிளா ஆமா அதுல வந்து நீ 5 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போதைக்கு ஜிபே அப்புறம் பிஹெச்எம்ஐ அப்படின்னு அப்ளிகேஷன் இருக்குல்ல அது 2ல மட்டும் தான் இருக்கு இதுக்கப்புறம் மத்த அப்ளிகேஷன்ல வரலாம் இல்ல வராம போகலாம் அதை பத்தி எனக்கு தெரியல அப்போ உன்கிட்ட காசு இல்லைன்னா ஏன் ஜிபே யூஸ் பண்ணுவியா ஐயோ நீ வேற ஷாப்பிங் போறேன் சாப்பிட போறேன்னு என் காசை கரைச்சது இல்லாம அப்பா காசையும் கிடைக்க ஆரம்பிச்சிருவியே அப்படிலாம் பண்ண முடியாது இதுல வந்து நீ லிமிட் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு 2 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்போ நான் மாசம் ஒரு 5000 வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா 5000 வரைக்கும் தான் என்னால் செலவு பண்ண முடியும் அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது அப்படி இல்லை நான் எதுக்கெல்லாம் செலவு பண்றேன்னு உனக்கு தெரியணும் நீயும் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நான் செலவு பண்ணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீ செட் பண்ணி வச்சுட்டுனா நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் ஸ்கேன் பண்ணும் போதும் இதுக்கு தான் ஸ்கேன் பண்றா இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு உனக்கு தெரியும் உனக்கு ஓகேனா நீ அப்ரூவ் பண்ணினா என்னால் பே பண்ண முடியும் இல்லை நீ டிக்ளைன் பண்ணிட்டேன்னா என்னால் பே பண்ண முடியாது ஸோ இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நான் உன்னை இதுல ஆட் பண்ணவும் இல்லை எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் இல்லை அப்புறம் எப்படி நான் தான் உன் ஃபோன் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேனே சரி ஓகே நீ ஏன் காசு எடுத்துக்க நான் அப்பா காசு எடுத்துக்கிறேன் ஆமா இதே மாதிரி இன்னும் நல்ல அப்டேட்லாம் வேற எதுவும் இருக்கா இருக்கு உன் சோம்பேறித்தனத்துக்கு ஏற்ற மாதிரியே இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்கு அதில் செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் பே இப்போ உங்ககிட்ட ருபே கார்டு இருக்குல்ல அது டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி இந்த கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி அதை வந்து கூகுள் பேல ஆட் பண்ணி வச்சுக்கிட்ட அப்படின்னா இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணுறோம்ல அந்த மிஷினில் போயிட்டு நீ உன் ஃபோனை டேப் பண்ணாலே போதும் அதுவே காசு எடுத்துக்கும் இது ஓகே அடுத்தது
அடுத்தது என்னன்னா ப்ரீபெய்டு யூட்டிலிட்டி பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இப்போ நம்ம பே பண்ணுற வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸாக பே பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வச்சுன்னா ஜிபே வந்து ட்ராக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, கேஸ் நம்ம எங்கே பே பண்ணுறோம் அந்த கம்பெனி, அப்புறம் வந்து வாட்டர் பில்லு, அது அந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி ஜிபேல போட்டு வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீபெய்டுக்காக அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே அது ட்ராக் பண்ணும். பண்ணிட்டு இப்போ வந்து நான் ஒரு 2000 எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு 3000 தேவைப்படுது, உங்கள் காசு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜிபேவே நம்மகிட்ட சொல்லும், நோட்டிஃபை பண்ணும், இந்த மாதிரி கம்மியாக இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். நம்ம அப்படியே ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா இது எதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேணாம், அது பாட்டுக்கு அது எல்லாத்தையும் சென்ட் பண்ணி மற்றது எல்லாத்தையும் ஜிபேவே பார்த்துக்கும். ஓ ஓகே ஓகே. அப்போ இனிமேட்டுக்கு இபி பில்லு, கரண்ட் பில்லு அதெல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு அப்பா திட்டுவார் அப்படிலாம் பார்க்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதாவே பே பண்ணிடும். டேட்டையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஆமாம்மா, டேட்லாம் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளிக் பே கியூஆர்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னல அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸு, வாட்டர் அதெல்லாம் பில்லு கொடுக்குறாங்க அப்படின்னா அதிலே கியூஆர் கோடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணோன்னா அதுவே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது எல்லாமே ஃபில் பண்ணிக்கும். முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஜிபேவை ஸ்கேன் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளே என்டர் பண்ணுவோம். கீழே வந்து நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, நான் வந்து இதுக்காக செலவு பண்ணுறேன் அதுக்காக செலவு பண்ணுறேன், அந்த நோட்டில் நாமளே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் யூபிஐ பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் சென்டுன்னு கொடுத்தா தான் போகும். இப்போ அப்போலாம் தேவையில்ல, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும், எவ்வளோ அமௌண்ட்டு, அது எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு காமிச்சிடும். நம்ம வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணால் மட்டும் போதும், பேமெண்ட் போயிடும். பரவாயில்லையே, அப்டேட்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கும். இங்கே நின்றுட்டு சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது, நாளைக்கு வேறு வேலைக்கு போகணும், வா அதை போய் பார்ப்போம். ஆமாக்கா. அக்கா, இந்த கூகுள் பேல சொல்லி வேலைக்கு போகாமே சேலரி ஏற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டு சொல்லு. சரி கோவப்படாத, அம்மா மதியம் மீன் குழம்பு வச்சிருக்கான், போய் சாப்பிடுவோம். வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்.